மேலும் உயரும் எரிபொருளின் விலை. ஐஓசி சினோபெக்கின் தீர்மானம். நாட்டில் இன்று முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து கட்டணம் குறித்து வெளியான தகவல். அதிக விலைக்கு அரிசி விற்பனை, பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு. லாப் சமையல் எரிவாயு விலை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு. விசேட வட்டி திட்டம் தொடர்பில் நிதி அமைச்சின் அறிவிப்பு. ஸ்ராந்தி ராஜபக்சவின் சகோதரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அர்ஜுனாவுக்கு தெரிந்த ரகசியம், உயிரை காக்க அரசாங்கத்திடம் கோரும் வாய்ப்பு. தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், இன்றைய விலை நிலவரம். நுளம்பு கட்டுப்பாட்டு தேசிய வாரம், 143 பேர் மீது வழக்கு தாக்கல். ட்ரம்ப் எலான் மஸ்க் இடையில் மீண்டும் மோதலா? விமான விபத்தில் 6 பலி, அமெரிக்காவில் நடந்த அசம்பாவிதம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்துக்கு சமமாக தங்களது எரிபொருளின் விலையையும் திருத்துவதற்கு சினோபெக் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்திருந்தது. இதன்படி ஐஓசி எரிபொருள் நிறுவனமும் தங்களது விலையில் திருத்தம் செய்திருந்த நிலையில் சினோபெக் நிறுவனமும் விலைகளில் திருத்தம் செய்ய தீர்மானித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்துக்கு அமைய வெள்ளை டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 15 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி வெள்ளை டீசல் 1 லிட்டரின் விலை 274 ரூபாவிலிருந்து 289 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 7 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 178 ரூபாவிலிருந்து 185 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. 92 ஒக்ரைன் ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் உயர்வடைந்துள்ளது. இதன்படி 92 ஒக்ரைன் ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 293 ரூபாவிலிருந்து 305 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை 4 ஸ்டார் யூரோ 4 ரக லங்கா சூப்பர் டீசல் மற்றும் 95 ரக ஒக்ரைன் யூரோ 4 ரக பெட்ரோல் என்பவற்றின் விலைகளில் மாற்றமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலைகளுக்கு சமமாக ஐஓசி மற்றும் சினோபெக் ஆகிய நிறுவனங்களின் எரிபொருள் விலைகளில் மாற்றமடைந்துள்ளன. அனைத்து பேருந்து ஓட்டுநர்களுக்கும் ஆசனப்பட்டி அணைவது கட்டாயம் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. குறித்த நடைமுறை இன்று முதல் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளை பொறுத்தவரை ஆகஸ்ட் 1ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் முதல் இலக்கரக வாகனங்களின் பின் இருக்கைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களில் அனைத்து இருக்கைகளிலும் பயணிக்கும் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாட்டில் டீசலின் விலை அதிகரித்தாலும் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வேன் கட்டணம் அதிகரிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்க தலைவர் மெல்சி டி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் வேன் கட்டணம் அதிகரித்தால் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணங்களை செலுத்த முடியாத பெற்றோருக்கு மேலும் சுமையை ஏற்படுத்த முடியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 1 லிட்டர் லங்கா ஓட்டோ டீசலின் விலை 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிக்கப்படாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்கு புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த தொலைபேசி இலக்கம் பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்கள் தொடர்பில் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு அளிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. 1 கிலோ பச்சை அரிசி 220 ரூபாவாகவும் 1 கிலோ சிவப்பு நாடு அரிசி 230 ரூபாவாகவும் 1 கிலோ கீரி சம்பா அரிசி 260 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜூலை மாதத்தில் லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. லாப் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கலாநிதி நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார். தற்போது லாப் சமையல் எரிவாயு 15.5 கிலோ சிலிண்டர் 4100 ரூபாவிற்கும் 5 கிலோ சிலிண்டர் 1645 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் மாற்றம் செய்யப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.
2025 ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட வட்டி திட்டம் தொடங்கப்படுவதை நிதி அமைச்சர் அறிவித்துள்ளது. 2025 வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் அமைச்சரவை ஒப்புதலுக்கு அமைய இந்த திட்டம் தொடங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டம் இலங்கையில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வாய்ப்புகளுக்கு மேம்பட்ட வருமானத்தை வழங்குவதன் மூலம் கூடுதல் நிதி ஆதரவை வழங்குவதை நோக்காக கொண்டுள்ளது. 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை குடிமக்களுக்கு இது பொருந்தும். இந்த திட்டத்தின் கீழ் நிலையான வாய்ப்பு தொகை ஜூலை 1, 2025 முதல் டிசம்பர் 31, 2025 வரையிலான காலகட்டத்தில் திறக்கலாம். மேலும் அத்தகைய அனைத்து வாய்ப்பு தொகைகளும் 12 மாத நிலையான வாய்ப்பு காலத்தை கொண்டிருக்க வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் வாய்ப்பு தொகைகளின் மொத்த மதிப்பு பங்கேற்கும் வங்கிகளின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் ஒரு வாய்ப்பு தொகையாளருக்கு ரூபாய் 1 மில்லியனுக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும். மேலும் ஆண்டுக்கு 1 மில்லியன் ரூபாய் நிலையான வாய்ப்புகளுக்கு நடைமுறையில் உள்ள சந்தை வட்டி விகிதத்தை விட 3% வருடாந்திர வட்டி விகிதத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிசாந்த விக்ரமசிங்கவை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிசாந்த விமானங்கள் கொள்முதல் தொடர்பிலான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து நடந்து வரும் விசாரணை சம்பந்தமாக ஊழல் அல்லது மோசடிகள் குறித்த முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரே கொழும்பு முதன்மை நீதவான் தனுஜா லக்மாலே ஜெயதுங்கா முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய நீதிமன்றம் எதிர்வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. நிசாந்த விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான ராஜபக்சவின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுங்க சோதனை இல்லாமல் விடுக்கப்பட்டுள்ள சந்தேகத்திற்குரிய 323 கொள்கலன்களில் உள்ளடங்கல்களை தன்னால் வெளியிட முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். கொள்கலன்கள் எங்கிருந்து வந்தன, எந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை முழுமையாக கூற முடியும் என்று அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இதேவேளை வெளியிட வேண்டும் என்றால் அரசாங்கம் பொய்யான குற்றச்சாட்டுகளில் தன்னை சிறையில் அடைக்காது என்ற உத்தரவாதம் வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியலை வழங்க முடியும். அது எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டிலிருந்து வந்தது என்பதை முழுமையாக கூற முடியும். ஆனால் என்னை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கி நாளை போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைக்க மாட்டீர்கள் என்பதை உறுதியளித்தால் மாத்திரமே நான் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பேன். இல்லையெனில் நான் வேறு நாட்டுக்கு சென்று அதை வெளியிட வேண்டும். அந்த 323 கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை நான் பயமின்றி உங்களுக்கு சொல்வேன். முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் நான் மரணத்துக்கு ஒருபோதும் பயப்படவில்லை. இப்போது அரசாங்கத்திடம் போலீஸ் அதிகாரம் உள்ளது. இப்போது அவர்கள் உண்மை வெளிப்படுவதை தடுக்கவும் உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதன் மூலம் ஒருவரின் வாயை மூடவும் முயற்சிக்கின்றார்கள் என்றார். கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகிறது. அதற்கமைய நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் தங்கத்தின் விலை சற்று மாற்றமடைந்துள்ளது. தங்க விலை நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,96,750 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கேரட் தங்க கிராமின் விலை 35,160 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 2,81,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராமின் விலையானது 32,230 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது 2,57,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க கிராமின் விலையானது 30,770 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,46,150 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் கொழும்பு செட்டியார் தெரு தங்க விலை நிலவரங்களின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,67,000 ரூபாவாகும். இதேவேளை 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது 2,47,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. எனினும் தங்க ஆபரணங்களின் விலை மேற்குறிப்பிட்ட விலைகளிலிருந்து மாற்றமடையலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நுளம்பு கட்டுப்பாட்டு தேசிய வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று 143 பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 10 மாவட்டங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ராணுவத்தினர், போலீஸ் அதிகாரிகள், சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோர் சுகாதார அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று மாத்திரம் மொத்தம் 22,318 இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 4,481 இடங்கள் டெங்கு நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன்படி 601 சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அத்துடன் 143 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை ரத்னபுரி மாவட்டமே டெங்கு நுளம்பு இனப்பெருக்கத்தின் அதிக விகிதத்தை பதிவு செய்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு மசோதாவுக்கு உலக பணக்காரரான இலான் மஸ்க் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இதற்கிடையே இந்த மசோதா அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து இலான் மஸ்க் தனது அதிருப்தியை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, வரி மற்றும் செலவு மசோதா வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். மசோதாவுக்கு வாக்களித்த ஒவ்வொரு உறுப்பினரும் வெட்கத்தால் தலை குனிய வேண்டும். குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த பூமியில் செய்யும் கடைசி விஷயம் இதுவாக இருந்தால் அடுத்த ஆண்டு தங்கள் முதன்மை தேர்தலை இழப்பார்கள். இந்த பைத்தியக்காரத்தனமான செலவு மசோதா நிறைவேறினால் அடுத்த நாள் புதிய கட்சி உருவாகும். மக்களுக்கு உண்மையில் ஒரு குரல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது நாட்டுக்கு ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவை. அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் இதுவாகும் என்றார். ஏற்கனவே அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்குவேன் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஓஜியோ மாநிலத்தில் ஒரு சிறிய விமானம் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். விமானம் புறப்பட்ட சில நிமிடத்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரிகளின் கூற்றுப்படி ஜங்டவுன் வாரன் பிராந்திய விமான நிலையத்திலிருந்து 6 பயணிகளுடன் புறப்பட்ட செஸ்னா 441 விமானம் நேற்று முன்தினம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் மீட்பு நடவடிக்கைகள் உடனடியாக தொடங்கப்பட்டன. விபத்தில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை. இறந்தவர்களின் விவரங்கள் இன்னும் தெரிய வரவில்லை. அவர்களின் அடையாளங்கள் காணும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது.